கிரிப்டோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகாமலே ஸ்டேபிளாக இருக்கக்குள்ளேயே உங்களால் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க இயலும்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா? எஸ் முடியும். அதோட பேர் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு கிரிப்டோ இந்த ட்ரேடிங் சம்மந்தமான எந்த விதமான நாலேஜ் இல்லாட்டியும் எப்படி அதை பேசிக்கில் இருந்து படிக்கிற, என்ன மாதிரி அதை கிரிப்டோ ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி பிட்காயின் வாங்குற ஸ்டோர் பண்ணுற சொல்லி எல்லா விஷயத்தையுமே எங்கே ஃப்ரீயாக படிக்கலான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ட்ரேடிங்கில் 3 வகையான ட்ரேடிங் இருக்குது மெயினாக. நான் சொல்கிறது ரியலான ஸ்பாட் ட்ரேடிங்கு. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் போன்ற கேம்பிளிங் வகையில் சொல்லலை. நான் சொல்கிற ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் சொல்கிறேன். ஸ்பாட்டில் செய்கிற ட்ரேடிங்கில் 3 வகையான ட்ரேடிங் இருக்குது. முதலாவது ஃபேமஸான மெத்தட், எல்லாரும் ட்ரேடிங்னு சொன்னால் அது தான் அநேகமானவர்களுக்கு தெரியும். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ட்ரேடிங். அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சிலேருந்து இன்னொரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அந்த கிரிப்டோ கரன்சி விலை கூடினதுக்கு பிறகு திரும்ப நம்ம எந்த கிரிப்டோ கரன்சிலேருந்து வாங்கினோமோ அதே கிரிப்டோ கரன்சிக்கு செல் பண்ணி நம்ம முதலாவது என்ன கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தோமோ அந்த கிரிப்டோ கரன்சியோட பெறுமதியை கூட்டுற அளவை கூட்டுறது தான் அதோட நார்மலாக கிரிப்டோ ட்ரேடிங். சிம்பிள் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 இருக்குது, அதாவது 10 USDT உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஏங்குற ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அது விலை கொண்டது பிறகு நீங்கள் விற்று இப்போ அந்த 10 USDT 11 USDT மாற்றிட்டீங்க. அப்போ ஒரு USDT லாபம். அதாவது USDTங்கிற முதலாவது கிரிப்டோ கரன்சியை நீங்கள் அளவை அதிகரிச்சிருக்கீங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானவர்கள் செய்கிற ட்ரேடிங் மீது தான். இந்த மெனுவலாம் செய்யலாம், போட் பேஜும் செய்யலாம். நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோட நிறைய ட்ரேடிங் மோட்ஸ் இருக்குது. மெனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸுகள், நிறைய விதமான டெக்னிக்கல் அனாலிசிஸ்கள் இதுக்கு இருக்குது. ரெண்டாவது வகையான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்னு சொல்கிறேன். கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு ஃபியட் கரன்சியலான கனடியன் டாலர், INR, LKR, லைக் US டாலர் போன்ற ஃபியட் கரன்சி, பேப்பர் கரன்சியால் கிரிப்டோ கரன்சியாக மாற்றிட, ப்ளஸ் கிரிப்டோ கரன்சியை ஒரு லாபத்தை வச்சு திரும்ப பேப்பர் கரன்சியாக மாற்றி அதில் பணம் சம்பாதிக்கிற. ஓகே, ஸோ இதில் பேஸ் கரன்சியாக தான் பாவிப்பாங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் கரன்சியை தான் பாவிப்பாங்க. உங்களோட பேப்பர் கரன்சியை நீங்கள் தேவைப்படுறாங்களுக்கு விற்கிற, அதுக்கு பிறகு அதாவது கிரிப்டோ கரன்சி விற்க வராங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு லாபத்தில் வாங்கி அந்த கிரிப்டோ கரன்சியை திரும்ப தேவைப்படுறாங்களுக்கு ஒரு லாபம் கொண்டு வச்சு விற்கிற. ஓகே, பண எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இது தொழிற்படும். ஸோ இதை P2Pன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஓகே, பர்சன் டு பர்சன் இல்லாட்டி பியர் டு பியர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பேங்க்ஸோடையும் டீல் பண்ணணும், ப்ளஸ் P2P பிளாட்ஃபார்ம்களோடையும் நீங்கள் டீல் பண்ணி இதை நீங்கள் செய்யலாம். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரேடிங் மெத்தட். முதலாவது ட்ரேடிங்கான கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் செய்கிறதுக்கு கட்டாயம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும். ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. நீங்கள் $10 ஏங்குற காயினை வாங்கி அந்த $10 பெறுமதியில் அந்த ஏங்குற காயின் இருக்கும்னு சொன்னால் அதில் எந்த விதமான லாபமும் எடுக்க முடியாது. அது ஃப்ளக்சுவேட் ஆகி கீழே போகணும் இல்லாட்டி மேலே வரணுமா இருந்தால் தான் நீங்கள் வித் ப்ராஃபிட் எடுக்கலாம். ரெண்டாவது மெத்தடான ஃபியட் டு கிரிப்டோ ட்ரேடிங்கில் ப்ரைஸில் பெருசாக தாக்கம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்குறத விட ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜில் லாபத்தை வச்சு நீங்கள் விற்பீங்க. ஆனால் அது நார்மலாக ஓவராலாக ப்ரைஸ் கொஞ்சம் தாக்கம் செலுத்து. ஆனால் அதில் மெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லாம் அது தங்கியிருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது ட்ரேடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்னு சொல்கிறேன். இது சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுதுன்னு சொன்னால் இப்போ நிறைய கிரிப்டோ கரன்சி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். ஓகே, ஃபேமஸான பைனான்ஸ் மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். எல்லா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சிலையும் ஒரு பர்டிகுலர் காயின்ட ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்காது. என்ன காரணம்னு சொன்னால் குட்டியாக நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயின் காரணம் இதுக்கு என்னென்னு சொன்னால் சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியோட பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்ஸில் தான் தீர்மானிக்கப்படுது. கூடுதலான அளவுக்கு பையிங் ப்ரெஷர் வருது செல்லிங் ப்ரெஷரை விடன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் மேலே போகும். அதே மாதிரி கூடுதலான அளவு செல்லிங் ப்ரெஷர் வருது பையிங் ப்ரெஷரை விடன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் கீழே போகும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு முற்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பையிங் ப்ரெஷர் கூடும். அதனால் என்ன நடக்கும்னு சொன்னால் விற்கிறாக்களை விட வாங்குறாக்கள் கூடுதலாக இருக்கிறதால அதில் ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகும். அதே சமயம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வருது, ஒரு பிரச்சனையான நியூஸ் ஒன்று வருதுன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சியை பயத்தில் ஃபியரில் விற்க பார்ப்பாங்க. அப்படி விற்க பார்க்கக்குள்ள வாங்குறாக்களை விட விற்கிறாக்கள் கூடுதலாகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் அப்படியே கீழே குறைஞ்சிட்டு போகும். இதுதான் சிம்பிளாக நடக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காமனாக ஒரு இடத்துல நடக்கிறதில்ல, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் தனித்தனி தான் இது நடக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் தனித்தனி இந்த விஷயங்கள் நடக்கக்குள்ள எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் சமமாக நடைபெறாததால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தில் இதை ப்ரைஸ் என்ன செய்யும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
அதுவும் இது பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சிலான பெரிய வால்யூம் இருக்கிற கிரிப்டோ கரன்சிலான பிட்காயின், எத்தீரியம் போன்றதில் பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷனால் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன மைக்ரோ கேப்புகள் அப்படியான கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு கண்ணாலே தெரியும். இப்போ பார்க்கக்குள்ள இப்போ ஒரு பர்டிகுலர் ஏங்கிற கிரிப்டோ கரன்சி ஒரு எக்ஸ்சேஞ்சில் 0.001 இருக்குதுன்னு சொன்னால் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் லைக் 0.002 இருக்கும். ஓகே, சின்ன ஒரு மைக்ரோ டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்காது. ஸோ இதுதான் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும். ஸோ அப்படி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு எக்ஸ்சேஞ்சில் அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை வாங்கி எந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி விலை குறைய இருக்கோ அங்கே வாங்கி எங்கே அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி விலை கூடுதலாக இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் மெத்தட். இந்த உதாரணத்தை உங்களுக்கு ஈஸியாக வழங்கும். ஏங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் $25,000 இருக்குன்னு வைங்க. பீங்கிற எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் ப்ரைஸ் 25,500 இருக்குன்னு வைங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு இது போட்டிருக்குது. ஓகே, பிட்காயின் ப்ரைஸ் இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகாது, பட் ஸ்டில் ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். இப்போ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் $500. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஏங்கிற எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் ஒரு பிட்காயினை $25,000 வாங்கி நீங்கள் பீங்கிற எக்ஸ்சேஞ்சில் அந்த பிட்காயினை 25,500 விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் $500. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலை. $25,000 தான் அப்படியே இருக்கக்குள்ளே தான் நீங்கள் $500 ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால தான் வீடியோ ஆரம்பிக்கக்குள்ள சொன்னேன் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகாமலே உங்களால் ப்ராஃபிட் பார்க்க இயலும்னு சொல்லி. ஸோ கிரிப்டோ கரன்சி 15 வருஷத்துக்கு முதல் வந்த டைமில் பெரிய அளவில் எக்ஸ்சேஞ்சுகள் இல்லை. ஓகே, 1-2 எக்ஸ்சேஞ்செலாம் இருந்தீங்க. அந்த டைமில் கிரிப்டோ கரன்சி பற்றி போதிலவான பெரிய அளவில் ஆக்களுக்கு தெரியலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரியான ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயங்கரமாக இருந்தீங்க. ஓகே, ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு $1,000 சொன்னால் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் $1,500 இல்லை $2,000 எல்லாம் இருக்கும். அப்போ பெரிய அளவில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் இருந்தீங்க. அதை பாவிச்சு நிறைய பேர் ஏர்லியாக அடாப்ட் ஆகினாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முதல்லலாம் கிரிப்டோக்குள்ளே வந்த நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிச்சு நிறைய $1000s நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிரிப்டோ அடாப்ஷன் கூட 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே குறைஞ்சி போயிட்டு ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் செய்கிறதுக்குன்னு சொல்லியே ட்ரேடிங் போர்ட்ஸ்களும் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ட்ரேடிங் போர்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்சேஞ்செல்லாம் கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை மாதிரி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகின உடனே அந்த ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அதே பை பண்ணி செல் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை உண்மையான மெத்தட் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஏங்குற எக்ஸ்சேஞ்சில் விலை குறைய இருக்கிற இடத்த வாங்கி அதை வித்ட்ரா பண்ணி பீங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருந்து செல் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். அதோட சேர்த்து இந்த ப்ராசஸில் வித்ட்ராலுக்கு ஒரு ஃபீஸ் போகும், அப்புறம் டிபாசிட் பண்ணி நீங்கள் விற்கக்குள்ள ஒரு ஃபீஸ் போகும், வாங்கக்குள்ள ஒரு ஃபீஸ் போகும், நிறைய ஃபீஸ்கள் இதில் தாக்கம் செலுத்தும். முதலாவது பிரச்சனை நீங்கள் இந்த வித்ட்ரா பண்ணி எடுத்து திரும்ப விற்கிறதுக்கு எடுக்கிற டைமுக்குள்ளே அந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு சொல்லி ஆக்கள் மட்டுமில்லை நிறைய பொட்ஸ்களும் பார்த்துட்டீங்க. ஸோ அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால் நிறைய பொட்ஸை லைக் பண்ணுறதால அந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி 1 or 2 செகண்டில் இல்லாமல் ஆயிடும். ஸோ நீங்கள் ஒருத்த வாங்கி வித்ட்ரா பண்ணி இங்கே கொண்டு வரவில்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் ஆயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சம்மந்தப்படுற ஃபீஸ், நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது, நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் அப்படி ஆர்பிட்ரேஜை கண்டுபிடிச்சி நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த ப்ராஃபிட்டை விட சில நேரம் ஃபீஸுகள் கூட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச விஷயம் எல்லாமே வேஸ்ட். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஓகே இருந்தீங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பொட் வச்சு மட்டும்தான் இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் செய்யலாம். ஸோ இப்படி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு ட்ரேடிங் போர்ட்டல் இருக்குன்னு கேள்விப்பட்டோடனே இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் நாங்கள் பண்ணுறங்கிற பேரில் நிறைய பிரமிட் ஸ்கீம்கள் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணுறோம்ன்ற பேரில் உங்களோட பணத்தை தாங்க, நாங்கள் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு லாபம் தரோம்ன்ற பேரில் ROI பிரமிட் ஸ்கீம்கள் ரன் பண்ணுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் நம்பிடாதீங்க. உண்மையான ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் போர்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த போர்ட்டில் நீங்கள் நிறைய மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் உங்களோட எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஃபண்டு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கண்டுபிடிக்கும்னு சொன்னால் உடனே அது என்ன செய்யும், அந்த எக்ஸ்சேஞ்சுகளுக்குள்ளே வாங்கி விற்று அது ப்ராஃபிட் பார்க்கும். ஸோ அப்படி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிச்சு ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங் போர்ட்ஸுகளோட டீட்டெயில்ஸ் நான் தேடக்குள்ள நான் பார்த்த அநேகமான போர்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர காஸ்ட்லி. ப்ளஸ் அதுக்கு நம்ம போட வேண்டிய கேபிட்டலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1000s வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டி வரும்.
ப்ளஸ் அதோட நம்பகத்தன்மையும் சரியான குறைவாக இருந்ததால் நான் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலை. ஸோ இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவலாக செய்யலாமான்னு கேட்டால் எஸ் சான்ஸ் இருக்குது. ஆனால் அது பயங்கர கஷ்டம் அது. ப்ளஸ் உங்களுக்கு பெரிய அளவில் கேபிட்டல் தேவைப்படும். பொட் வெட் செய்கிறதுக்கு பெரிய அளவில் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிட்காயின் எப்படி சேஃபான வழியில் வாங்குற, எப்படி அதை சேஃபான வழியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற, எப்படி பிட்காயின்லேருந்து பெசிவ் இன்கம் earn பண்ணுறது சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக படிக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டம் வேணும்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பாய்.